எந்த ஊர் தம்பி? மதுரை சார். ஏன் அங்க லாட்ஜி இல்லையா? இங்க வந்து ரூம் போட்டுருக்குற? சரி சரி ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். சார் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சார், நாங்க படிக்க வந்திருக்கோம். ஆஹா, அது யாரு பொண்டாட்டியா? இல்ல சார், என் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு கிட்ட தான் இந்த வயசுல எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். வா. சார் சொல்றது கேளுங்க. படிக்க வந்திருக்கோம் சார். எக்ஸாம் இருக்கு சார், ப்ளீஸ் சார். ஏன் ஒன்னு அடிச்சேன் தெரியுமா? அவளுங்களை அடிக்க முடியாது. இந்த தொழிலுக்கு நீ புதுசு போல இருக்கு. சார் நாங்க எக்ஸாம் எழுத வந்திருக்கோம். அப்பப்பப்பப்பப்பா, இந்த தொழிலுக்கு இப்பெல்லாம் எக்ஸாம் கூட வைக்கிறாங்களா? சார் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேனா? நீ எக்ஸாம் எழுத வந்தேன்னு சொல்லுவ, அதை நான் நம்பணும். காரணம் ரொம்ப நல்லா சொல்ற. ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் நிஜமாவே நாங்க எக்ஸாம் எழுத தான் வந்தோம், எங்களை நம்புங்க சார். சார் 1 செகண்ட் சார். சார் இத பாருங்க சார், ஹால் டிக்கெட். எக்ஸாம் எழுத தான் வந்திருக்க? ஆமா சார். IAS? ஆமா. எனக்கு அப்ப வைக்க வந்திருக்கேன்னு சொல்லு. இந்த மாதிரி ஹால் டிக்கெட்ஸ் உனக்கு எத்தனை வேணும்டா? என்னோட லைஃப்டா, நான் ஹால் டிக்கெட் கிழிச்சேன். டேய் டேய் பேப்பர் நான் எக்ஸாம் எழுதுவேன். ஏன் அப்படி பண்ணே? உன்னை விட மாட்டேன்டா. டேய் ஓய் லைஃப் போச்சுடா. செல்ல போ. எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு. நீ மட்டும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா உன்னை விட்டுடுவேன். என் வீட்டுல இருந்து நானே உன்னை எக்ஸாம் சென்டர்ல டிராப் பண்றேன். முடியலடி. போட்டோகிராஃபர் வர சொல்லா. எல்லாரோட எவ்வளவு நிறுத்தி போட்டோ எடுக்கிறேன், பேப்பர்ல பப்ளிஷ் பண்றேன். நாளைக்கு காலையில இவன் மானம் காத்துல பறக்கணும். விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்ட சூர்யா, ஜோதி ஆகிய இருவரும் IAS எக்ஸாம் எழுதுவதற்காகத்தான் வந்தார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டதால் அவர்கள் இருவரையும் இந்த கோர்ட் நிரபராதி என்று விடுதலை செய்கிறது. மாணவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களை கைது செய்ததோடு அல்லாமல் சூர்யாவை அடித்து சித்திரவதை செய்ததற்காகவும் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததற்காகவும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கதிரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று போலீஸ் இலாக்காவிற்கு பரிந்துரை செய்கிறேன். பேப்பர்ல ஒரு லட்சணத்தை பார்த்துட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் முகத்துல காரி துப்பாதான் குறை. நான் எந்த தப்பும் செய்யல சித்தி. ஜோதி
வா எங்க வீட்டுக்கு போலாம். இதை பாரு ஜோதி, நடந்ததையும் நினைச்சு வேதனைப்படாத. இனி மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பார்ப்போம். இந்த மாதிரி நேரத்துல தான் உறவுகளை பத்தி புரிஞ்சுக்க முடியும். சித்தி உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாளேன்னு வருத்தப்படாதம்மா. உனக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்படாத. நாங்கெல்லாம் இருக்கோம் இல்லையா? தைரியமா இருக்கணும். இன்னையிலிருந்து நீ எங்க வீட்டு பொண்ணுமா. அன்னையில இருந்து நான் சூர்யா வீட்லயே தங்கிட்டேன். அவங்க அப்பா அம்மா என்ன வெளியாளாவே பார்க்கல. அந்த குடும்பத்துல ஒருத்தியாவே என்ன பாவிச்சாங்க. ஜோதி, இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணு. 1 மைல் தூரத்துக்கு கியூ நிக்குது. அங்க நின்னு இதை வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இதென்ன ஒரே ஒரு அப்ளிகேஷன் இருக்கு? ஒரு வீட்டுக்கு ஒரு கலெக்டர் போறாதா? சூர்யா, ஜோக் பண்ணாத. நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். நீ காமெடியா சொன்னாலும் சீரியஸா சொன்னாலும் அப்ளிகேஷன் வேணா 2 வாங்கலாம். ஆனா ஒருத்தரால மட்டும்தான் படிக்க முடியும். இப்போதைக்கு அப்பாவுக்கு வர வருமானம் வீட்டு செலவுக்கே சரியாயிடுது. படிப்பு செலவுக்காக அவர் வாங்கியிருக்கிற லோன், அதுல 2 பேர் படிக்க முடியாது. அதனாலதான் உனக்கு மட்டும் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கேன். அந்த ஒருத்தரையே நீயா இருக்க கூடாது. நான் படிச்சா அது சுயநலம். அதே நீ படிச்சா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சோ உன்னை படிக்க வைக்க நான் வேலைக்கு போக போறேன். ஏ சீனு, நான் சொன்னது ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குடா. கொடு. ஏய் அருவி கட்டவனே, பாத்து போக மாட்டே. கண்ணை எங்கடா வச்சு? சூர்யா! சூர்யா இந்த உலகத்துல இல்லைனாலும் என் மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. சூர்யா போனதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கணும். நான் ஐஏஎஸ் ஆகணும், அதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவர் கடைசியா விருப்பப்பட்டார். அந்த ஆசையை நிறைவேற்றதான் நான் நடப்போனமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் ஆசையை நான் நிறைவேற்றி தீரணும். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அண்ணாச்சி, இங்க யாராவது வராங்களா? தெரியலம்மா, அந்த தம்பி தான் இங்க கர்ச்சீப்பை போட்டிருக்கு. என்ன சார் யாரையுமே காணோம்? பஸ் ரிப்பேரா? ஒரு ப்ராப்ளம் இல்ல. நீ ஏறினா பஸ் போயிடும். ஏன் சிவா, அது கதையை கேட்டதுக்கு அப்புறமா அது மேல ஆசைப்படுறேன். அட நீங்க வேறண்ணே,
அந்த பொண்ணு எப்போ தான் கதையை சொல்லிச்சு அப்போவே லவ் பண்றதுலாம் மறந்துட்டேன். இந்த பொண்ணு ஏதோ ஐஏஎஸ்ஓ ஐசெக்கோ படிக்கணும்னு சொல்லிச்சா, அதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா கோச்சிக்குது. ஹெல்ப் பண்ணா கர்ச்சிப்பை போடுறது, பஸ்ல இருந்து ஆளுங்களை விரட்டுறது இல்ல. சிவா, உனக்கு பிடிச்சதை செய்யக்கூடாது, அதுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். என்ன பண்ணுன்னு சொல்லு. என்ன மிஸ்டர், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஐஏஎஸ்னா கிண்டலா போச்சா? ஐயோ, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க படிக்கிறதுக்காக கேட்கல சார். எங்க ஏரியால ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்காகத்தான். ஐஏஎஸ் படிக்கிற நாலேஜ் இருக்கா அந்த பொண்ணுக்கு? என்ன சார் இப்படி கேட்டீங்க? அந்த பொண்ணு வாய்ஸ் சூப்பரா இருக்கும், சூப்பரா பாடும் சார். என்னது, பாட்டு பாடுமா? ஆமா சார், அன்னைக்கு எங்க ஏரியா கச்சேரியில சோலோ சாங் பாடிச்சு சார். சினிமால கோரஸ் கூட பாடிச்சு சார். சொல்லு சார், சினிமால கூட பாடும். என்னது, கோரஸ் பாடிட்டு படிக்கிறாங்களா? ஐஏஎஸ் ஆகுறது அவ்வளவு சுலபம் இல்லை, அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்படி பாட்டு பாடுறதை விட்டுட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. ஆமா சார், புது பொண்ணு தான் பாட போகுது. டைரக்டர் மியூசிக் டைரக்டர்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இங்க வாமா. என்ன சார்? சார், கோரஸ் சிங்கர் தப்பா இட போட்டுறாதீங்க. சூப்பர் வாய்ஸ். ஒரு நாள் ஜானகி சித்ரா ரேஞ்சுக்கு வரும். ரெக்கார்டிங்க கேட்டுட்டு நீங்களே சொல்லுவீங்க சார். ஓகே சார்? நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேம்மா. சாரிம்மா ஜோதி, இனிமே நீ ரெக்கார்டிங்க்கு வர வேணாம். ஏன் சார்? எந்த விவரமும் சொல்லமா, உன்னை இன்னிலேருந்து கூப்பிட வேணான்னு சொல்லிட்டாரு. சார், நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எந்த தப்பு பண்ணலமா. நீ இருக்கிற ஏரியால இருந்து எவனோ ஒருத்தன் இன்னில இருந்து உனக்கு சான்ஸே கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டான். மீறி கொடுத்தா ஹார்மோனி வாசிக்கிறது கூட கை இருக்காதுன்னு வான் பண்ணிட்டு போயிருக்காமா. அதுக்கு தான் மியூசிக் டைரக்டர் வேண்டானாரு. இந்தாக்கா, இந்த மாசத்துக்கு உண்டான மொத்த மளிகை சாமானியம் சிவான் அனுப்பிச்சிட்டாரு. வேற ஏதாவது வேணும்னா நீ லிஸ்ட் கொடு, உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த மனுஷன் என்னடா நினைச்சிட்டு இருக்கான்? எதுக்காக என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு உதவி பண்ணுங்க, நான் என்ன போர்டா போட்டு வச்சிருக்கேன்? இருக்கிற வேலையை எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா நான் அவனை லவ் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்கானா? இன்னொரு தடவை இதெல்லாம் இங்க எடுத்துக்கிட்டு வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போய் அவன்கிட்ட சொல்லு.